Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. வாகனங்களிலிருந்து வெளியேறும் நச்சு புகைகளை கட்டுப்படுத்த BS7 என்ற பாரத் ஸ்டேஜ் 7 உமிழ்வு விதிமுறைகளுக்கான வரைவை நடப்பு நிதியாண்டில் மத்திய அரசு வெளியிட இருப்பதாகவும் 2030க்குள் அது அமலுக்கு வரும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2020 முதல் BS6 உமிழ்வு விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து அதன்பின் 10 ஆண்டுகளில் BS7 விதிமுறைகளை அமல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இது நடப்பாண்டில் ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் அமலுக்கு வரவுள்ள யூரோ 7 விதிமுறைகளுக்கு இணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வெளியேறும் வாகன நச்சு புகைகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள், நவீன வாகன நச்சு புகை கண்காணிப்பு அமைப்பு, மேம்படுத்தப்பட்ட உமிழ்வு கட்டுப்பாடு அமைப்புகள் ஆகியவற்றை உற்பத்தி நிறுவனங்கள் வாகனங்களில் பயன்படுத்த வேண்டும். இந்த வரைவு நடப்பு நிதியாண்டிற்குள் முன்மொழியப்பட்டு தொழில்நுட்பங்களை மேம்படுத்த வாகனத்துறைக்கு 3 ஆண்டு காலம் அவகாசம் வழங்கப்படுகிறது. ஆனால் வாகனத்துறையினர் சிலர் 2031ஆம் நிதியாண்டு வரை அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. வங்கிகள் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களுக்கு வழங்கும் கடன்களுக்கான உத்தரவாத திட்டத்தை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் கூறியுள்ளதாவது: மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களுக்கு வங்கிகள் கடன் அளிக்கும். அக்கடன் சார்ந்த அபாயத்திலிருந்து வங்கிகளை காக்க மைக்ரோ பைனான்ஸ் நிறுவன கடன் உத்தரவாத திட்டம் 2.0 கடந்த மார்ச் 20ஆம் தேதி அறிமுகமானது. தேசிய கடன் உத்தரவாத அறக்கட்டளை நிறுவனம் வாயிலாக இதை மத்திய அரசு செயல்படுத்துகிறது. தற்போதைய நிலவரப்படி 770 கோடி ரூபாய் அளவுக்கு இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி அனுமதிக்கப்பட்டது. இத்திட்டம் ஜூன் 30 வரை அல்லது கடன் உத்தரவாத தொகை வரம்பு 20,000 கோடி ரூபாய், இவ்விரண்டில் எது முன்பு வருகிறதோ அதுவரை நடப்பில் இருக்கும். இதை ஆகஸ்ட் 31 வரை அல்லது கடன் உத்தரவாதம் 20,000 கோடி ரூபாயை எட்டுவது, இவ்விரண்டில் எது முன்பு வருகிறதோ அதுவரை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என நிதி அமைச்சகம் கூறியுள்ளது.